அனைவருக்கும் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் சிஎஸ்இ, ஏஏடிஎஸ் அண்ட் இசிஇ இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு லிஸ்ட் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த லிஸ்ட் தான் இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பர்ட்டிகுலர் லிஸ்ட் எப்படி நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் இயர் வந்து ரவுண்டு 1, ரவுண்ட் 2 இந்த இதை பேஸ் பண்ணி நான் வந்து இந்த லிஸ்ட் எடுத்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயரில் வந்து ரவுண்டு 1க்கு அப்புறம் அதில் வந்து இசியில் வந்து சம் சீட்ஸ் வந்திருக்கும். ஒரு 10 சீட்ஸ் வந்திருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இப்போ அதே ரவுண்ட் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சீட்ஸே வந்து இருந்திருக்காது. 0வா இருக்கும். ஸோ இப்போ நான் இதில் போட்டிருக்க எல்லா லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்இ, ஏஏடிஎஸ் இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸுக்கெலாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 0 எல்லாத்துலேயுமே வந்து 0வா ஓசி கேட்டகரி வந்து 0வா இருந்த லிஸ்ட்டை மட்டும்தான் நான் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் கட் ஆஃபில் இருக்கிறவங்க அண்ட் லோயஸ்ட் கட் ஆஃபில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து லோயஸ்ட் கட் ஆஃப் நியரர் டு 143 நியர்பை இருக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹையஸ்ட் கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து 179 இருக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் எல்லா காலேஜோட லிஸ்ட்டும் போட்டிருக்கேன். இது ஒன்லி ஃபார் ப்ரைவேட் காலேஜஸ். ஓகே, ஸோ இந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு போட்டிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் நமக்கு சிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 540 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்துச்சு. இப்போ வந்து 720 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பனிமலர் காலேஜில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து 480லேருந்து 720 சீட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸ்ரீ வெங்கடேஸ்வராவில் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. இசிஇட் சீட்ஸு 180லேருந்து 240. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 240 சீட்ஸ் இருக்குது, 120 அண்ட் அவங்க சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணல. பட் வந்து சீட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது. அண்ட் சிமிலர்லி வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸை இம்ப்ரூவ் பண்ணல. பட் வந்து எக்ஸிஸ்டிங்காக அவங்களுக்கு வந்து அதிகமான சீட்ஸ் தான் வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான சீட்ஸ் தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஆர்எம்கே காலேஜ் பாருங்கள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இசியில் சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர்எம்டி செக் பண்ணி பாருங்கள். ஏடிஎஸில் சீட்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜும் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த லிஸ்ட்டில். ஸோ இதை நம்ம பேசிகிட்டே இருந்தால் டைம் போயிட்டே இருக்கும். இது தேவையில்லை. ஜஸ்ட் நான் அந்த லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணாதீங்க. ஓகே, நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா ஒரு நாள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து 2 டேஸ் டைம் இருக்குது. உங்களுக்கு வந்து திடீர்னு வேறு ஏதாவது காலேஜ் நீங்கள் ஆட் பண்ணான்னு தோணும். ஸோ அதனால் தயவுசெய்து லாக் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டே வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 2 டேஸுக்குள்ளே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டே வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுங்கள். ஓகே, எதுவுமே அவசரப்பட்டு பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்தால் ஆஸ் யூஷுவல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ் வந்து கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.